ஹாய் காய்ஸ், நான் ஒரு குருவன். நான் மீண்டும் ஒரு ஜிடி வீடியோட சந்திப்பதிவு மகிழ்ச்சி. இப்போ இந்த பெர்ராய சேகரன், செகராய சேகரன், அந்த காவலாளி மற்றும் அந்த அரசருடைய உடம்பை தூக்கி கொண்டு பெறுபவன் மற்றும் அரசர் இந்திய தேசத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ இந்த காவலாளி அவருடைய வீட்டு பக்கத்தான் தற்பொழுது இந்த இவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஏன் மன்னர் அவ்வாறு கூறி சொன்னார்னா ஏற்கனவே சொல்லவில்லை. அப்போ அரசன் தானே புரிந்து கொள்வதற்கு சொல்லவில்லை. இவனை இரவு திடீரென்று கூட்டி கொண்டு அவருடைய மனைவியார் மீதான் யோசிப்பார். அப்போ சரி, இவனுடைய வீட்டு பக்கமாகவும் அரசர் போகின்ற பொழுது அரசர் வந்து சரி வீட்டை போய் உன்னுடைய மனைவிக்கு நான் இந்திய தேசம் புறப்படுவதாக சொல்லிவிடு, அல்லது அவர் யோசித்து கொண்டிருப்பார். இப்படி மகாராணி கீதாஞ்சலி மற்றும் கனகம்மாவுக்கு இப்படி அறிவித்திருக்கிறேன். இவர்களுடைய பக்கத்து உறவினர்களும் இவர்களுக்கு தேவையான சாப்பாடுகளை கொடுக்க வெண்ணரும் பார்ப்பர். சரி, அவர் அங்கே இந்தியா தேசத்துக்கு சொல்லி அங்கே நிற்கல சிலவுக்குன்னு சொல்லி நிறைய காசுகள் அவர் தான் வச்சிருந்ததெல்லாம் கொண்டு வர்ற. அப்போ சரி, அப்போ அதுக்குள்ள ஒரு சிறு பையக்குள்ள இந்த காவலாளி அவருடைய மனைவி மகளாவே சாப்பிடணும்னு சொல்லி சில காசுகளை வந்து கொடுத்துக்கிற சாப்பாடு சில வந்து வச்சுருக்கீங்க. அந்த காலில் கொடுத்தோடனே காலில் யோசிப்பேன், இன்னும் வேறு நிறைய காசு அந்த தாரர்கள் என்றால் அது வருடக்கணக்காக போக இருக்கின்ற பயணம். அப்போ இவன் அந்த மன்னர் கொடுத்த காசில் வாங்கி கொண்டு இப்படியே தனது மனைவி வச்சுருவான். இப்போ நான் இந்திய போயிருக்கு கொண்டனைவள் அந்த காவலாளிய மனைவி அட தொடங்கிடுவோம். இன்னும் இந்திய என்ன விட்டு போகிறீர்கள், என்ன நடந்தது கொஞ்சம் நான் அரசுடன் தான் போகிறேன். அப்போ இவ்வளோ அழுகிற கேட்டு இந்த பக்கத்து வீடுகள் இருக்கிற சிரமம் வந்துடும். அப்போ அரசனவே கூறியில் அடிக்கிறார். அரசர புள்ளியல் அவனால் ரெண்டு பேர் அந்த காவரம் வந்து அடிக்கிறார். அப்பயே அழுதடி அப்படி சொல்லிட்டு அந்த அவளோட வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரெல்லாம் கேட்குங்க. அப்போ என்னுடைய கணவன் இப்படி என்னை விட்டு இந்தியா, அதாவது இப்போ இருக்க தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறேன். அப்போ நானும் வாழ்வேன், எனக்கும் புள்ளி இருக்குது. அப்போ அதை சொல்லுவேன், நான் பார்த்துக்கிட்டேன். மன்னர் தான் நான் போகிறேன். ஏன் நீ எழுதுகிறேன், மன்னர் அப்படியே கூட்டி கொண்டு போகும்போது மன்னர் வேணுமா, அப்படியா அவருக்கு தேவையான சாப்பாடுகள் உறங்குமிடம் எல்லாம் தானே செஞ்சு கொடுப்பார். நீ ஏன் கவலைப்படுற? மன்னர் உண்ட வீட்டுக்கு முன்னாடி இப்போ நிற்கிறார். உன்னுடைய கணவரை வரை கூட்டி கொண்டு போகிறேன்னு சொல்லுகிறார். தன்னுடைய இளவரசர் பாதுகாப்புக்கு இவ்வளோ காலம் இளவரசர் பாதுகாப்பாக உன்னுடைய குடும்பங்கத்தவர் யாராவது முந்தைய பழைய காலத்தில் இருந்திருப்பார். இப்போ யோசிச்சு பார்க்குறா, ஐயோ இப்படியெல்லாம் இல்லையே. சரியோ மன்னர் நல்லபடியாக பார்த்துக்கொள்வார். ஏற்கனவே இந்த கனவுரிய சிங்கியாரியன் மிகவும் நல்லவர் என்று கேள்விப்பட்டேன். குறைய நாடுவான் சொல்லி தன்னுடைய கண்களை துடைத்துக் கொள்வார். அப்போ இப்படியே இவர்களது குதிரை அதுக்கு முதல் இவர் பின்னேறண்டாக இருக்கிற. அப்போ இவர் ரகசியமாக பெர்ராயசர் கதைச்சு தன்னுடைய இரு முக்கிய நண்பர்களுக்கு இந்த அறிவித்தல் விட்டு விடுகிறான். தான் இப்போ இந்திய தேசம் போயிருக்கிறோம், ஒரு தடவை சொல்லிவிடுவோம் சொல்லி புற ஒரு காலத்தில் வருகிறோன்னு சொல்லி விடுகின்றான்.
இந்த காட்சி முறைகள் நடந்து போகுது. அந்த இப்போ கதையை சுருக்கவனுடைய நான் அந்த கதை நீட்டவில்லை. இது ஒரு சிறிது காலத்துக்கு பின்னர் தான் நடக்குது. அதே 10 வயசுக்குள்ள, ஆனால் சிறிது காலம் மகாராணி கலாமாவுடன் இந்த சிறு வயதில் தனது காலங்களை கழித்ததாக இருக்கிறது இந்த சேகராயதேவரன். மற்ற பெரராயசேகரனும் முதல் பெரிய அளவில் கதைக்காக இருந்தாலும் புற கதைக்கு நான் வரலாறு. இவ்வாறு கடல் வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படியே அவர்கள் இந்த மறுநாள் காலை ராமேஸ்வரத்தை அடைந்து விடுகிறார்கள். அப்போ இப்படியே சரி, குதிரைகள் களைத்து விட்டால் நீங்கள் எல்லாம் களைத்து விட்டீர்கள், இருங்கள். அப்போ அந்த இப்போ அரசனுக்கு இப்போ அவசரத்துக்கு சாப்பிடுவது கொண்டும் இல்லை. அப்போ சரி, கொண்டு இந்த பழங்கள் கிடக்குது, வாழைப்பழம் கிடக்கு, மாம்பழம் கிடக்குது. சரி, கத்தி கிடக்குதுன்னு அப்போ மாம்பழத்தை வெட்டியாச்சு, வாழைப்பழத்தை உரிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்பாடா, இதை விட அந்த சுட்ட மரவள்ளி கிழங்கு இருக்குது, அதையும் முடிச்சு. அது கொஞ்சம் சூடு இல்லை, வேண்டாம் என்ன செய்கிறது. சரி, இதே தண்டை புள்ளிகள் மற்றது இந்த இடையில் நான் ஒரு கதையை சொல்ல மறந்துவிட்டேன் என்றால், நானும் கொஞ்சம் போகமாக கதையை கொண்டு போய்விட்டு. சரி, அப்போ இப்படி போய்கொண்டிருக்கிற நேரம், அதே நேரம் என்ன நடக்கின்றால், இந்த அதாவது இலங்கையில் இந்த கனகசூரிய சிங்கியாரியனுடைய ஒரு சகோதரன் சரி ஒரு கால் இப்படி தன்னுடைய சகோதரன் நிற்பாரான்னு சொல்லி, சரி இப்படி ஒரு கால் அரசி கீதாஞ்சலியையும் மற்றும் அரசி கனகம்மாவையும் பார்த்து சுகாம் விசாரிச்சுட்டு வர உண்டு. அதை நான் நினைக்கிறேன், இப்போ நேரம் ஒரு சும்மா நேரத்துக்கு 8 கோடிட்டு வச்சு கொடுங்க. இதே அது கொஞ்சம் முன்னுக்கு போட்டுடும். அப்போ வந்தோடனே அப்போ என்னுடைய சகோதரன் சொன்னோடனே தற்பொழுது தான் போய் கொண்டிருக்கான்னு. சரி, அப்போ அரசர் அவர்களும் அரசி அவர்கள் தங்கள் வீட்டில் சில வேளையில் கத்தி வைத்திருப்பார்கள். அவசரத்துக்கு கொண்டு வருவார்கள் தங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புன்னு சொல்லி. அப்போ இவனும் ஏற்கனவே தனது கத்தி வைத்திருந்தான். அப்போ சரி, அப்போ தானும் அரசுடன் அப்படியே போய் இணைந்து கொள்கிறேன்னு சொல்லி, சரி இப்போ அவன் போய் கொண்டிருக்கிறார். போனால் அரசரை பிடித்து உள்ளார். தனது அரண்மனை வாயில் காப்பாளன் ஒருவன், எனது 2 மகன்கள் இவர் மற்றும் அரசனுக்கு பிடித்த இன்னும் 1-2 பேர் போய் கொண்டிருக்கிறார். சரி, இவனும் தானும் என்ன செய்ய வேண்டார், சரி இப்படியே உதவும் என்றார். அப்போ கலகமாக நடக்கிற விஷயம் சொல்கிறேன். இப்படி பறவைகள் எல்லாம் பறந்து இதெல்லாம் வித்தியாசம் பறக்குதான். சரி, யாரோ வந்து கொண்டிருக்கிறான் செய்தி கிடைத்தவுடன் போர் புரியாமல் போகின்றேன் என்றால், இந்த எமது படை வீரர் குறைவாக இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள். இப்பொழுது சண்டை பிடித்து விட்டால் எங்களுடைய தமிழ் மக்கள் இப்போ மிகவும் எண்ணிக்கையில் குறைந்து விடுவார்கள். அதற்காகத்தான் வேறு போக வேண்டியிருக்கின்றது. சரி,
சில உடைமுகளை வரும் பொழுது பெரிய யுத்தம் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. சரி, நீயும் போயிட்டு வா. அப்போ அரசர் போவதற்கு முன்னர் சில தனக்கு பிடித்த நபர்களை அரண்மனை பணியில் இருப்பவர்களுக்கு சொல்லிவிடுவார், இப்படித்தான் போவதாக. எங்கள் மகன் சிறுவனாக இருக்கிறான் என்றால் அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை என்பதால் அவருக்கும் தன்னுடைய மகனுக்கு தனக்கு ஒன்று நடந்த பிரச்சனை தன்னுடைய மகனுக்கு ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி பயம். சரி என்றால் 16-17 வயதுடைய மகன்டால் அவனுக்கு இந்த வால் பயிற்சியதெல்லாம் தெரியும், இவனுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. சரியா ஒன்று அப்போ அரசியாரும் தானும் கொஞ்சம் வச்சு அந்த சேது நாணயங்கள் இந்த போனோன்னு தேவைப்படும் நாணயங்கள். அப்போ சில தங்கம் அப்போ அரசியும் தன்னுடைய 1 கோடி காப்பையும் கொடுத்து விட்றார், இது அவசரத்துக்கு இருக்கணும்னு சொல்லி. சரி, இவன் அதையும் கொண்டு அப்படியே வேகமாக போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடறானே போய் கொண்டிருக்கணும்னு சொல்லி இப்போ இவையோடு சேர்ந்து இப்படியே இந்தியா நான் நினைக்கிறேன் பழைய கால பேர் மொத்தம் அந்த தமிழர் இருந்த பிரதேசம் எல்லாம் சேர்த்து அதை இந்தியாண்டு அழைப்பு இல்லை, அதுக்கு பிறகு காவாரபுரம் ஏதாவது பேர் இருக்கணும். சரி, அப்போ இப்போ இருக்க தமிழ்நாட்டில் இவர்கள் இப்போ ராமேஸ்வரம் அப்படின்னு எல்லோரும் சாப்பிட்டார்கள். சரி, நீ தண்ணியை குடிச்சு போட்டு அதை அரசர் மேலே தண்ணி குடிக்கிறவர்கள் சொல்லி ஒரு குடுவை வச்சிருப்பார், அதுக்கு மூடி இருக்குது. அதுக்கு இதை சுற்றி கயிறு கட்டிக்கும், அப்பப்போ மூடலாம் அதை. அப்போ இதெல்லாம் எடுத்து கொண்டா போனவே பிரச்சனை இல்லை, எல்லாம் சாப்பிட்டு இவர் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, அதுக்குள்ள பெரிய அளவு குடிக்கிற அளவுக்கு இல்லை. அந்த திருக்கோவலூர்னு சொல்லுகின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது தமிழ்நாட்டில். இப்போ அந்த இடத்தை நோக்கி போக வேண்டும். நிறைய நேரம் இருக்குது, குதிரை வர களைச்சி போச்சு. சரி, குதிரைக்கு ஒற்றுமணத்தில் 2 மணி நேரம் ரெஸ்ட் அதில் கொடுப்போம், அதாவது என்னது ஓய்வு கொடுப்போம். சரி, அந்த வாய் காப்பல் சொல்லி கொடுது. சரி, நீ இந்த குதிரையை பார்த்துட்டு சரி அவன் இன்னொருத்த நம்பர் இருக்கிறான். அப்போ குதிரையை பார்க்க விட்டு இறை வழிபாடு செஞ்சு கொண்டு அப்படியே போகும்னு சொல்லி இவர்களுக்கு கடவுளை கும்பிட்டு வருகிறார்கள். அப்போ தாங்களும் கும்பிட போயணும்னு சொல்லி கேட்டு சரி நீங்களும் அப்படியே கும்பிட்டு அப்படியே மதியம் கூட போகும்னு சொல்லி கொஞ்சம் வெயிலாக இருக்கின்றது, மரத்து கீழே அப்பப்போ நடந்து ஓய்வெடுப்பது. இப்போ 7 வாரம் விரைவாக போக வேண்டும். இப்போ இவன் குதிரையை கொண்டுட்டானே, குதிரையில் நடந்தவன். இப்போ அவர் நடந்து களைச்சி போச்சு. இப்போ சரி, இனிமேல் பேர் நடக்க மாட்டார். இந்த வாய்க்கு அப்புறம் அப்போ சரி இவளை இனிமேல் நடக்க மாட்டேன், சரியான கஷ்டம். ஏற்கனவே நடந்து குதிரை மெல்ல போய் குதிரையும் களைச்சி போச்சு. சரி, இப்போ முந்தி சிலர் சொல்வார்கள் இந்த இலங்கையில் இருந்து விட இந்தியா பார்க்கலாம்னு சொல்லி, அவரத்துக்கு இந்த கோபுரங்கள் வெளிச்சமாக அதுன்னு சொல்லி இருக்கும். அப்படி ஒரு திரை வைப்பு இருந்தது. தற்பொழுது மண்ணை கிண்டி உள்ள கட்டுறவெல்லாம் கட்டி வச்சுக்கொள்ளும். அப்போ பெரிய கட்டுறோம்னு சொல்லி இல்லை, இந்த கோயில்கள் மட்டும் இந்த கருங்கல்லே உடைச்சி பெரிய கல்லுகளாக அதற்கு மேல் அடுக்கி அவ்வாறு செஞ்சு வச்சிருப்பார்கள். மேலே போகின்ற பொழுது மட்டும் இந்த சில சான்றுகள் அதுக்குன்னு சொல்லி மற்றபடி இந்த இதுகளுக்கு செய்வதில்லை. சரி, இப்போ இப்படியான ஒரு காலகட்டம் தான் அது. அப்போ திருக்கோவலூர் அதை நோக்கி பயணிக்கிறார்கள். இவ்வாறு போகின்ற பொழுது பின்னேரமாகிவிட்டது. அப்போ அந்த கோட்டையை நெருங்குகின்ற பொழுது
என் அரசரே சாதாரண தலைப்பாவையோடு போகிறார். அப்போ ஏர்பு சாவாடுறானுங்க 2 சின்ன பொடிகள், அரசனுடைய தம்பி. இப்போ இந்த வாயில் காப்பாளர் இவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ இந்த வந்து சூழ்ந்துட்டார்கள். இவர்களாக புதியவர்களாக கிடக்கு. ஒருத்தரை பார்த்தா கொஞ்சம் நல்ல தலைப்பா மாதிரி கட்டியிருக்கிறான், மற்றவனை சும்மா அளவா அப்படி இப்படி அளவோட ஒரு படி. மற்றவன் என்னது அந்த கை அரசாணியில் இருக்குது எல்லாம் போட்டு படிவார். ஹரிசரன் எதிரண்டர் இவர்கள் 2 பேர், கருராயசகரன் ஜெகராயசகரன் வாசலில் மறித்து விட்டார்கள். இனி நடக்கப் போகுது என்பதை அடுத்த காணொலியில் காணலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டான் உங்கள் குருவண்ணன்.